ராஜமாத்தாண்டர், ராஜகம்பீரர், சோழகுல திலகர், மாமன்னர் மனு சக்கரவர்த்தி வரார் வரார் வரார். அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமருங்கள் அமைச்சர்களே, அமருங்கள். வணக்கம் அண்ணா, உங்களை காண தச்சர் ஒருவர் வந்துள்ளார். அழைத்து வாருங்கள். இதோ அழைத்து வருகிறேன். வணக்கம் அண்ணா. வாருங்கள் தச்சரே, நேற்று உம்மிடம் ஒரு வேலை கொடுத்தேனே, முடித்து விட்டீரா? ஆம், முடித்து விட்டேன் மன்னா. உங்கள் பார்வைக்காகத்தான் நான் அரண்மனை வாயிலில் கட்ட செய்துள்ளேன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. சோழ நாடு சோறுடித்து என்பது உலகம் அறிந்த செய்தி. அது மட்டுமா, நம் சோழ குலத்திற்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு செய்தி. நீதி தவறாத ஆட்சி முறை அல்லவா? அதனால்தான் என் ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தேன். அதற்காகத்தான் நான் ஏற்படுத்திய இந்த அமைப்பே ஆராய்ச்சி மணி. அதைத்தான் தச்சர் சிறப்பாக செய்து முடித்துள்ளார். ஆராய்ச்சி மணியா? அது எதற்கு மன்னா? அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்கியீர்கள்? சொல்கிறேன் அமைச்சரே. நம் அரண்மனை வாயிலே இந்த ஆராய்ச்சி மணியை கட்ட செய்தேன். குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசே, இதில் என்ன புதுமை? நீங்கள் தான் மக்களுக்கு எந்த குறையும் வைப்பதில்லையே. நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு சிலர் தயங்கலாம் அல்லவா? மேலும் இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கமே உடனுக்குடன் நீதி வழங்கத்தான் உள்ளது. குடிமக்கள் எப்பொழுது இந்த ஆராய்ச்சி மணியை ஒழித்தாலோ அவர்கள் முன் நானே ஓடோடு சென்று நிற்பேன். அவர்களது மனக்குறைகளை தீர்த்து வைப்பேன். ஆஹா, நீங்கள் தான் சிறந்த மன்னர். இவ்வுலகம் உள்ளவரை உங்கள் புகழோங்கும். நான் சென்று வருகிறேன் மன்னா. சென்று வாருங்கள். அமருங்கள். வணக்கம் அண்ணா. கலைகளையும் கல்வியையும் கற்க சென்ற நம் நாட்டிலரசர் வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு நம் தலைமை அமைச்சரும் வந்துள்ளார். அப்படியா? எங்கே என் மகள்? இதோ வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் மன்னா. வணக்கம் தலைமை அமைச்சரே. தந்தையே, தாயே, உங்களை வணங்குகிறேன். வீதி விடங்கா, என் அன்பு மகனே, வருக வருக. உன் வருகை இந்த அரண்மனை அலங்கரிக்கட்டும். மகனே, வீதி விடங்கா, உன்னை கண்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. நீ இல்லாததால் இந்த அரண்மனை கலையிலிருந்தே காணப்பட்டது. சரி வீதி விடங்கா, நீ சென்று சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொள். இல்லை தந்தையே, என் நண்பர்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அவர்களை பார்த்து விட்டு வருகிறேன். அப்படியே திருவாரூர் சென்று வீதி விடுங்க பெருமாளை தரிசித்து விட்டு வருகிறேன். தந்தையே, தாயே, எனக்கு அனுமதி தருங்கள்.